ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கின்றோம். சூழலிய நோக்கில் தொல்காப்பிய மரபியல் என்கின்ற பொருண்மையில் இன்று ஒரு கருத்தரங்கம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. பாரம்பரியம் வாய்ந்த வேலூர் தமிழ் கல்லூரியும் ஓசை சுற்றுச்சூழல் அமைப்பும் இணைந்து இதை நடத்துகின்றது. இந்த நேரத்தில் தொல்காப்பியம் என்கின்ற ஒரு இலக்கண பிரதியை எதற்கு நினைவுபடுத்த வேண்டும் என்கின்ற கேள்வி. ஆயின் இலக்கணம் என்பது ஏதோ படித்தவர்கள், புலவர்கள், கவிஞர்கள் இவர்களிடத்திலே உலவக்கூடிய ஒன்று என்கின்ற ஒரு எண்ணம் நமக்கு இருக்கலாம். ஆயினும் பொதுமக்கள் வெளியில் நேற்று நான் போவேன் என்று யாரும் சொல்லுவதில்லை. ஆகவே இலக்கணம் என்பது வாழ்வியலோடு சேர்ந்து அமைந்திருக்கிறது. இந்த இலக்கணம் குறிப்பாக தொல்காப்பிய இலக்கணமானது எழுத்து, சொல், பொருள் ஆகிய இயல்களை கொண்டிருப்பது உங்களுக்கு தெரியும். இதிலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய செய்திகள் இன்றைக்கு நாம் நினைவுபடுத்த வேண்டியிருக்கிறது. எப்படி என்றால், குறிப்பாக பொருள் அதிகாரத்தின் இறுதி இயலான மரபியல். இதை பார்க்கும் பொழுது நமக்கு ஒரு உயிரினம் எத்தனை அறிவு உள்ளது, ஒவ்வொன்றுக்கும் எடுத்துக்காட்டுகள் என்ன என்றெல்லாம் விரிவாக பார்ப்பது என்று சொன்னால் அது நமக்கு தொல்காப்பிய மரபியல் தான் துணை நிற்கிறது. இன்றைக்கு குறிப்பாக பெயரிடும் முறை என்று பார்க்கும் பொழுது கார்ல் லின்னேயஸ் என்கின்ற ஸ்வீடன் தேசத்து அறிஞர் அவர்தான் இந்த இரட்டை பெயரிடும் முறையை உருவாக்கினார். ஜீனஸ் நேம், ஸ்பீசிஸ் நேம் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். அந்த அறிஞர் சொல்லியதன்படிதான் பெயரிடும் முறை உருவாகியிருக்கிறது. 300 ஆண்டுகளுக்கு மேலாக அதைத்தான் நாம் பின்பற்றி கொண்டிருக்கின்றோம். இப்படி பெயரிடும் முறை நமக்கு வேற்றுமொழியிலிருந்து வந்து 300 ஆண்டுகள் ஆகியிருந்தாலும் நமக்கு அந்த பெயரிடுதல் எப்படி என்பதை ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே நமக்கு வந்தாயிற்று, ஏற்கனவே வந்தாயிற்று. ஆகவே இந்த தரவுகளை எல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது இந்த தொல்காப்பிய பிரதியை மீள் வாசிப்புக்கு உட்படுத்துவதும் அதன் வழியாக புதிய தெளிவுகளை பெறுவதும் நம்முடைய கடமையாகிறது. அந்த அடிப்படையில் இந்த நிகழ்வானது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இங்கே இன்றைக்கு ஒரே ஒரு ஒளி இன்றைக்கு ஏற்றப்பட்டிருக்கிறது. இந்த ஒளியை எல்லோரும் ஏந்தி செல்ல வேண்டும் என்பதுதான் இந்த நிகழ்வு அமைப்பினுடைய நோக்கம். இந்த நிகழ்வுக்கு தலைமை வகிக்கக்கூடிய கவிஞர், பேராசிரியர், பத்மஸ்ரீ விருதை ஈட்டியவர், நாடறிந்த மூத்த தமிழ் கவிஞர். 1970களில் இந்த தமிழ்நாட்டின் மேற்கு பகுதி முழுவதும் தமிழ் கவிதை உலகத்தில் ஒரு சூறாவளியைப் போல சுழன்றடித்த வானம்பாடிகள் இயக்கத்தினுடைய மூத்த கவிஞர், நம்முடைய மதிப்புக்குரிய கவிஞர் சிற்பி அவர்கள் இந்த நிகழ்வுக்கு தலைமை வகிக்கின்றார். அவரை அன்போடு வரவேற்கின்றோம். வாழ்த்துறை வழங்குவதற்காக நம்முடைய சைவ திருமடங்களிலேயே உன்னாரொளியை தொடங்க செய்து கொண்டிருக்கக்கூடிய பேரூர் ஆதீனம் அவர்கள் இங்கே வந்து எழுந்தருளி இந்த நிகழ்ச்சிக்கு வாழ்த்துறை வழங்க இருக்கின்றார்கள். ஓசை நடத்துகின்ற பல்வேறு நிகழ்வுகளுக்கு அவர் உற்ற துணையாக இருந்து கொண்டிருப்பவர். சூழலியலும் தமிழியலும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையவை என்பதை உண்மைப்படுத்தும் விதமாக அவருடைய செயல்பாடுகளும் நடவடிக்கைகளும் இருந்து கொண்டிருக்கின்றன என்பது இந்த நாட்டு மக்களுக்கு தெரியும்.
ஆகவே அன்னார் இங்கு வந்து வாழ்த்துறை வழங்க வந்திருப்பது எல்லோருக்கும் பெருமை தரக்கூடியது. பேரூர் ஆதீனத்தை நாங்கள் மகிழ்வோடு இங்கே வரவேற்கின்றோம். அடுத்து மகிழ்வுரை தருவதற்காக தமிழ்நாடு தமிழ் பல்கலைக்கழகத்தினுடைய முன்னாள் துணைவேந்தரும் பல்வேறு தமிழ் அமைப்புகளை தொடங்கி நடத்தி கொண்டிருப்பவரும் அளவற்ற ஆர்வம் உள்ளவரும் ஒரு அலுவலராகவும் படைப்பாளராகவும் விளங்கிக் கொண்டிருக்கக்கூடிய எங்கள் பேராசிரியர் டாக்டர் சிஎஸ் அவர்கள், டாக்டர் சி சுப்பிரமணியம் அவர்கள், கல்லூரியினுடைய செயலாளர் அவர்களை இந்த நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். முன்னிலை வகிக்கக்கூடிய இந்த கல்லூரியினுடைய முதல்வர் திரு சு சேதுராசன் அவர்களை அன்போடு வரவேற்கின்றோம். இனி நிகழ்விலே பேச இருக்கிறது. இந்த தொல்காப்பிய பிரதியை நாம் பல்வேறு தலைப்புகளில் வைத்து அதன்படி இந்த உரைகளை அமைத்திருக்கின்றோம். அந்த வகையிலே இன்றைக்கு தொல்காப்பிய மரபியலும் தமிழர் வாழ்வியலும் என்கின்ற தலைப்பிலே உரையாற்றுவதற்காக ஒருவர் வந்திருக்கின்றார். அன்னார் தமிழர், மும்பை மாநகரத்திலே வசித்துக் கொண்டிருப்பவர், உலகம் முழுவதும் சுற்றி வந்திருக்கக்கூடிய ஒரு தமிழர். தன்னுடைய பயண அனுபவங்களை உலகம் சுற்றும் தமிழன் என்கின்ற பெயரிலே ஒரு நூலாக வெளியிட்டிருக்கிறவர். மும்பையிலே இருக்கக்கூடிய லெமோரியா அறக்கட்டளையினுடைய தலைவராக இருந்து கொண்டிருப்பவர். அமெரிக்கா சிகாகோவில் இருக்கக்கூடிய தமிழ் அறக்கட்டளையினுடைய முக்கிய பங்கேற்பாளராக இருக்கிறவர். தமிழ்நாட்டிலே இருந்து எங்கிருந்தும் தமிழ் பேசுகின்ற யார் மும்பை சென்றாலும் அவர்களுக்குரிய ஒரு வேடந்தாங்கல் போல அவரது இல்லம் இருக்கிறது. அப்படி எல்லோரையும் அரவணைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு பண்பாளர் திரு குமணராசன் அவர்கள் இங்கே வந்து உரையாற்ற இருக்கின்றார். மரபியலும் தமிழர் வாழ்வியலும் என்கின்ற தலைப்பிலே அன்னார் உரையாற்றுவார். அதே போலவே இப்பொழுது சொன்ன உயிரின பாகுபாடும் பெயரிடும் முறை என்கின்ற தலைப்பிலே உரையாற்றுவதற்காக ஓசை சுற்றுச்சூழல் அமைப்பினுடைய தலைவர் திரு ஓசை காளிதாசன் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். அவர்களை அன்போடு வரவேற்கின்றோம். அதே போலவே தொல்காப்பிய வாசிப்பு மட்டுமல்லாமல் அதை கற்பித்தலில் இருக்கக்கூடிய என்ன நடைமுறைகள், ஏதாவது சிக்கல்கள் இருக்கின்றதா என்பதையெல்லாம் விரிவாக உரையாடுவதற்காக இங்கே நம்முடைய முனைவர் கல்லூரியினுடைய தமிழ்துறை தலைவர் கா திருநாவுக்கரசு அவர்கள் இங்கே இருக்கின்றார்கள். அவர்கள் அன்போடு வரவேற்கின்றோம். அன்றையும் இன்னும் மூவர் இங்கே வந்து கொண்டிருக்கிறார்கள். சரி, அதிலே முதலில் ஒருவரை சொல்லுகின்றேன். தொல்காப்பிய மரபியல் சுட்டும் திணையியல் என்கின்ற ஒரு தலைப்பு. தொல்காப்பிய மரபியல் சுற்றுகின்ற திணையியல் என்பது மிக மிக முக்கியமானதாக நாம் பார்க்கின்றோம். ஏனென்றால் திணை கோட்பாடு நம்முடையது. வேற்று மொழியிலே எங்குமே பார்க்க இயலாதது. தமிழர்கள் வாழ்ந்த வாழ்க்கையை, வகை நிலங்களில் அவர்கள் வாழ்ந்த விதத்தை விரிவாக சொல்லக்கூடியது திணையியல். இன்றைக்கு திணை என்பது அப்படியே இருக்கின்றது. இன்றைக்கும் மலை இருக்கிறது, தொடர்ந்து காடு இருக்கிறது, தொடர்ந்து வயல்கள் இருக்கின்றன, கடலோரம் இருக்கிறது. ஆக நிலம் அப்படியே இருக்கிறது. நம்முடைய வாழ்வு இதில் மாறி இருக்கிறதா என்பதை நாம் உரையாடித்தான் ஆக வேண்டும் அல்லவா? ஆகவே திணையியல் என்பது மிக முக்கியமான ஒரு பொறுமையாக இருக்கிறது. அதை சொல்வதற்காக திரு பாமையன் அவர்கள் இங்கே வருகின்றார். அன்னார் உங்களுக்கு தெரியும், இந்து தமிழ் திசை பத்திரிகையிலே தொடர்ந்து எழுதி கொண்டிருந்தவர், தற்பொழுதும் எழுதி கொண்டிருப்பவர் மட்டுமின்றி ஒப்புரவு என்றும் தாளாண்மை என்றும் பருவ இதழ்களை அவர் நடத்தி கொண்டிருந்தவர். தற்பொழுது கூட அதன் தொடர்ச்சியாக இன்னும் பல பருவ இதழ்களை கொண்டு வர வேண்டும் என்கின்ற தனியாத தாகத்தோடு இருக்கிறவர். நம்முடைய பாரம்பரிய வேளாண்மை முறையை நாடு முழுவதும் சென்று சேர்க்கின்ற ஒரு அயரா பணியை அவர் ஈடுபட்டிருக்கின்றார். மதுரை திருமங்கலத்தில் இருந்து
ஒரு நிலத்தை அதற்கு இயற்கை வேளாண்மை பகுதி என்றே ஒரு ஜோன் என்று சொல்லுகிறார்கள், இயற்கை வேளாண்மை மண்டலம் என்று சொல்லக்கூடிய அளவிலே அங்கே அவர் உருவாக்கியிருக்கின்றார். நம்முடைய தமிழ் மரபிலே இருக்கக்கூடிய திரிகடுகம் என்று நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். அந்த 3 என்ன, அது அந்த பயிர்கள் என்ன, இதையெல்லாம் அங்கே விளைவிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பணியை அவர் செய்து கொண்டிருக்கின்றார். இயற்கை வேளாண்மை ஆர்வலராக மட்டுமல்லாமல் மற்றவர்களுக்கு பயிற்றுகின்ற பயிற்றுனராக இருக்கின்றார். அதுதான் முக்கியமானது. அன்னார் இங்கே வந்து திணையியல் பற்றிய உரையை வழங்க இருக்கின்றார். அன்னாரை அன்போடு வரவேற்கின்றோம். அதே போலவே முனைவர் ஆனந்தகுமார் அவர்கள் எங்கள் தொலைக்காட்சிகளிலும் இதழ்களிலும் பார்த்திருக்கலாம். அவர் தொல்காப்பிய மரபியலும் மெய்காண் அறிவியலும் என்கின்ற தலைப்பிலேயே உரையாற்ற வந்திருக்கிறார். நமக்கு தெரியும், மரபியல் தெரியும், மெய்காண் அறிவியல் என்பது என்னென்றால் ஒன்றோடு ஒன்றை உரசி பார்த்து சரிதானா என்று ஒப்புக்கொள்வது. இது முறைகாண் மெய்காண் அறிவியல். அதில் இருக்கக்கூடிய உண்மைத்தன்மையை ஆராய்ந்து மற்றவர்களுக்கு சொல்லுவார்கள். இது மெய்காண் அறிவியல், அறிவறிவியல் என்று கூட இதை சொல்லுவார்கள். இந்த ஒரு தலைப்பு மிக முக்கியமானது. உரையாற்ற வந்திருக்கக்கூடிய டாக்டர் முனைவர் ஆனந்தகுமார் அவர்கள் தமிழிலே மட்டுமல்லாமல் மலையாள மொழியிலே மிகவும் தேர்ந்தவர். மொழிபெயர்ப்பு, திறனாய்வு என விரிவாக இயங்கிக் கொண்டிருக்கிறவர். அன்னார் இந்த நிகழ்வுக்கு வந்திருப்பது, இந்த தலைப்பிலே உரையாடுவது என்பது மிக முக்கியமானது. அன்னார் என்போடு வரவேற்கின்றோம். அதே போலவே முது முனைவர் திரு சு. ராமர் அவர்கள் தமிழ்துறை மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்திலே பணியாற்றுகின்றார். ஆய்வுகள் பலவற்றை செய்தவர். 15 நூல்களுக்கு மேற்பட்ட நூல்களின் ஆசிரியராக இருப்பவர். திணை மரபு, திணையியல் என்றெல்லாம் தன்னுடைய ஆய்வு பரப்பை விரித்து கொண்டே சென்று கொண்டிருப்பவர். இந்த நிகழ்விலே அவர் தொல்காப்பிய மரபியலில் சமூக கூறுகள் என்கின்ற தலைப்பிலே அவர் உரையாற்ற இருக்கின்றார். அவரை அன்போடு நாம் இந்த நிகழ்வின் சார்பாக வரவேற்கின்றோம். அடுத்ததாக இந்த நிகழ்வினுடைய நன்றியுரை சொல்லக்கூடிய முனைவர் புவனேஸ்வரி அவர்கள் உதவி பேராசிரியர். அவர் உதவி பேராசிரியர் மட்டுமல்லாமல் இந்த கருத்தரங்க நிகழ்வினுடைய அமைப்பினுடைய செயலாளராக இருக்கின்றார். அவரை அன்போடு வரவேற்கின்றோம். இந்த நிகழ்வுக்கு பேரூர் தமிழ் கல்லூரி மாணவர்கள் வந்திருக்கிறார்கள். இவர்கள் தவிர உடுமலை அரசு கலைக்கல்லூரி, பாரதியார் பல்கலைக்கழகம் கோவை, NGP கலை அறிவியல் கல்லூரி, பாரதியார் பல்கலைக்கழகம் மையம் பெருந்துறை ஈரோடு மாவட்டத்தில் இருந்து ஆகிய இடங்களிலே இருந்து இந்த நிகழ்வின் பொறுமையின் முக்கியத்துவம் கருதி வந்திருக்கக்கூடிய ஆய்வு மாணவர்கள், இன்று மாணவர்கள், ஆய்வாளர்கள், ஆய்வு மாணவர்கள் என்றெல்லாம் திரண்டிருக்கக்கூடிய இந்த நேயர் கூட்டத்தை அன்போடு வரவேற்கின்றோம். இந்த நிகழ்வானது தொடங்க இருக்கின்றது. இந்த நிகழ்வு இப்பொழுது 10:10 மணி ஆகிறது. 6 பேர் உரையாற்ற வேண்டும். இதற்கு பிறகு இதற்கு பற்றிய ஒரு உரையாடல் அதற்குரிய நேரம் இருக்கிறதா என்று பார்ப்போம். ஆகவே இந்த நிகழ்ச்சியானது தொடங்க இருக்கின்றது. இந்த நிகழ்வை முழுவதுமாக இருந்து கேட்டு பயன்பெற்று அதை கொண்டு செலுத்தக்கூடிய ஒரு பொறுப்பு உங்களிடம் இருக்கிறது என்பதை நினைவூட்டி உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒருமுறை வரவேற்று அமைகின்றேன். நன்றி, வணக்கம்.